அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். உயிர்களுக்கு அன்னமிடுவது ஆகச்சிறந்த தர்மமாக நம்முடைய சாத்திரங்கள் கூறி வருகின்றன. எறும்பு முதல் யானை ஈராக இறைவனுடைய படைப்பிலே அவரிவர் என்று வேறுபாடு இல்லாமல் பசி என்று வந்தவர்களுக்கு அன்னமிட்டு அந்த பசிப்பிணியை நீக்குவதை பெரிய புண்ணியமாக கருதி வந்திருக்கிறார்கள். இங்கே வாழ்ந்த அருளாளர்களில் பலரும் பசிப்பிணியை தீர்ப்பதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு அவரவர்கள் நிறுவிய நிறுவனங்களிலும் மடாலயங்களிலும் நாள்தோறும் வரக்கூடியவர்கள் எல்லோருக்கும் அன்னமிட்டு உதவுவதை பணியாக கொண்டிருந்தார்கள். ஔவையார், திருவள்ளுவர் தொடக்கமாக பலரும் கூட பசியினுடைய போக்கையும் அது நம்மை படுத்தக்கூடிய பாட்டையும் பற்றி பாடியும் சென்றிருக்கிறார்கள். பசி வந்தால் எல்லா தர்மங்களும் நீர்த்து போய்விடும், அப்படி பசியிலே துடிக்கும் ஒருவன் கொலை செய்யவும் அஞ்சமாட்டான் என்றெல்லாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பசிப்பிணியை தீர்ப்பதுதான் தர்மத்திலெல்லாம் பெரிய தர்மமாக, சாமானிய தர்மங்களுக்குள்ளே தலைச்சிறந்த தர்மமாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நம்முடைய பண்பாடு கூறி வர பல்வேறு காரணங்களாலே, அரசியல் காரணங்கள், உலக அரசியல் காரணங்கள், படையெடுப்புகள் இதெல்லாம் தொடர்ந்து வந்து சென்ற சில நூற்றாண்டுகளிலே இந்திய திருநாடு பல காலகட்டங்களிலும் இங்கே வசிப்பவர்களுக்கு போதுமான உணவு இல்லாது பஞ்சம், பசி, பட்டினி முதலிய சூழ்நிலைகளை சந்தித்துள்ளது. அதிலும் சென்ற 2 நூற்றாண்டுகளில் 19, 20ஆம் நூற்றாண்டுகளிலே பல்வேறு காலகட்டங்களில் இந்தியாவின் பல இடங்களிலே ஆங்கிலேய ஆட்சியின் கீழே தாது வருஷத்திய பஞ்சம், பங்காள் பஞ்சம் என்று இப்படி பல்வேறு பஞ்சங்களாலே பல ஆயிரம் மக்கள் உயிர் விட்டார்கள். இப்படி ஒரு சூழல் மீண்டும் வர முடியாமல் தடுத்து இந்தியாவினுடைய 3/2 பங்கு விவசாய நிலமாக இருக்கும் பட்சத்தில் நாம் நமக்கானவற்றையெல்லாம் விவசாயத்தின் மூலமாக, வேளாண்மையின் மூலமாக விளைவித்து கொண்டு அதிகம் இருப்பதை, எஞ்சி இருப்பதை உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் அளவிற்கு செல்ல வேண்டும் என்பதை கருத்தாக கொண்டு சிறுவயது முதலேயே அதிலேயே ஆர்வம் கொண்டு அது குறித்த கல்வியிலே தான் பயின்று ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு உலக அளவிலே, உலக அரங்கிலே இந்தியாவினுடைய வேளாண்மை திறத்தை நிரூபித்து காண்பித்த திரு எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்களை பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்க்க இருக்கிறோம். மான்கொம்பு சாம்பசிவம் சுவாமிநாதன். இவர் பிறந்த ஊர் கும்பகோணமாக இருந்தாலும் இவருடைய மூதாதையர்கள் அவர்களுடைய பூர்வீகமாக அறிவது கேரள தேசத்திலே ஆலப்புழா அருகில் இருக்கக்கூடிய மான்கொம்பு என்ற சிற்றூரைதான். அங்கிருந்து சில தலைமுறைகளுக்கு முன்பாகவே இவர்கள் புலம்பெயர்ந்து கும்பகோணம் நகரத்திற்கு வந்து குடியேறினார்கள். இவருடைய தந்தையார் அந்த காலத்திலேயே அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஆங்கில மருத்துவம் பயின்ற மருத்துவர். தாயார் பார்வதி அம்மையார். இவர்களுக்கு மகனாக பிறந்த திரு எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் சிறு வயதிலேயே நல்ல கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கினார். இவருடைய குடும்பத்தினருக்கு பல ஏக்கர் நிலங்கள் சொந்தமாக இருந்து அதிலே அவர்கள் தேங்காய், நெல், மாம்பழம் முதலியவற்றை விளைவித்தும் வந்தார்கள். அதனால் சிறுவயது முதலே வேளாண்மையிலே ஒருவித அறிமுகமும் ஆர்வமும் பெற்று விளங்கினார் திரு எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள். கும்பகோணத்தில் தன்னுடைய பள்ளி கல்விகளை முடித்து கொண்டு அடுத்து என்ன செய்வது என்ற எண்ணம் வந்தபோது அந்த காலத்தில் எல்லோரும் சட்ட வல்லுநராவதற்கும், பொறியாளராவதற்கும், மருத்துவராவதற்கும் ஆசை காட்டி வர, ஆர்வம் காட்டி வர இவர் சற்றே வினோதமாக வேளாண்மை துறையை தன்னுடைய கல்விக்கான துறையாக தேர்ந்தெடுக்கப் போவதாய் அறிவித்தார். அந்த நிலையில் இவர் எங்கே சென்று எப்படி பயில்வது என்பதையெல்லாம் கற்றுத் தேர்ந்து சென்னை பல்கலைக்கழகத்தின் கீழே வேளாண்மை துறையிலே அதற்கான பட்டப்படிப்புகளையும் மேற்கொண்டார். 1945ஆம் ஆண்டு மேற்கு வங்காளத்தில் ஏற்பட்ட பஞ்சம் அது இந்தியாவை பெரிய அளவிலே பாதித்தது. அத்தனை ஆயிரம் மக்கள் செத்து மாண்டது காண கண்கொண்டு பார்க்க முடியா காட்சியாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு துக்கச் சூழலில் விவசாயத்தை நம்பியே, விவசாயத்தின் மூலமாகவே உயர்ந்த இந்த தேசம் இப்படி பசி, பஞ்சம், பட்டினிக்கு மாளுவதோ என்று எண்ணம் கொண்டு திரு சாமிநாதன் இந்திய தேசத்தை உணவு எஞ்சியிருக்கும் நாடாக, அதிகமாக விளைவிக்கக்கூடிய நாடாக ஆக்க வேண்டும், இதுவே தன்னுடைய வாழ்க்கை குறிக்கோள் என்று கொண்டார்.
அதன் மூலமாக பயிர்களிலே அதுவரையில் இருந்து வந்த பாரம்பரியமான ரகங்கள் நல்ல நிலையில் விளைவித்தாலும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய விளைச்சல் அளவு குறைந்திருந்ததாலே இங்கே இருந்த ஜனத்தொகைக்கு போதுமான உணவு கிடைக்க முடியவில்லை என்பதை அறிந்து கொண்டார். இதற்கு மாற்றாக என்ன செய்யலாம் என்று யோசித்த போதுதான் சிறிய முதலீடானாலும் அதிக அளவில் விளைச்சலும் எண்ணிக்கையிலே அளவிலே அதிகமாக விளைச்சலை விளைவித்து தரக்கூடிய அப்படிப்பட்ட பயிர்களை, அதுவும் அதனுடைய மரபமைப்பு மாற்றியமைக்கப்பட்ட பயிர் வகைகளை உற்பத்தி செய்தால் அவற்றை கொண்டு வேளாண்மை செய்து போதுமான அளவிலே பயிர்களை நாம் பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக உணவு பண்டங்களை அதிகமாகவே பெறலாம் என்று எண்ணம் கொண்டார். இதற்காக வேண்டி கல்வி கற்பதற்காக அமெரிக்கா முதலிய நாடுகளிலே அப்போது வழக்கத்தில் இருந்த மரபு சார்ந்த அந்த பயிர் வகையினுடைய உட்கூறாக இருக்கக்கூடிய மரபுத்தன்மை அதை ஆராய்ந்து எந்த வகையான பூச்சி பொட்டுகளுக்கு இந்த பயிர் வகை இரையாகி விடுகிறது, அப்படியென்றால் அதை மாற்றி அமைப்பதற்கு அந்த பயிருக்கு எந்த மாதிரியான ஊட்டச்சத்து தேவை, அதை மரபிலேயே சென்று மாற்றி அந்த பயிர் வகையை அதிகமாக விளைவித்து அதை கொண்டு வேளாண்மை செய்தல் சிறப்பு என்று அறிந்து கொண்டு அதற்குரிய ஆராய்ச்சிகளிலே ஈடுபட்டார். உலகின் தலை சிறந்த பல்வேறு பல்கலைக்கழகங்களிலும் ஆராய்ச்சி கூடங்களிலும் உணவு சார்ந்த ஆராய்ச்சிக்கு இவர் ஈடுபட்டார். ஜெர்மனி நாட்டிற்கு ஒரு முறை சென்றிருந்து அங்கே இருந்த சூழலை கணித்து கொண்டு அதன் பின் அவர்கள் எடுத்துக்கொண்டிருந்த மாற்று அமைப்புகளை எல்லாம் 10 ஆண்டுகள் கழித்து போய் பார்த்தபோது தாம் 10 வருடத்திற்கு முன்பாக வந்தபோது இருந்த நிலையிலிருந்து ஜெர்மனி நாடு எப்படி மாறியிருக்கிறது என்பதை கண்டு ஆச்சரியமடைந்தார். அதற்கு காரணமாக இருந்த மரபணு குறித்த ஆராய்ச்சிகளிலே தாமும் ஈடுபட்டு அது குறித்த துறைகளிலே பெரிய அளவில் தேர்ச்சி கண்டு தன்னுடைய அந்த கற்ற கல்வியை தன் நாட்டிற்கு தர வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்திய தேசத்திற்கு மீண்டும் வந்தார். 1960களிலே இவர் முதலில் கட்டக் பகுதியில், இன்றைய ஒடிஷா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்டக் பகுதியிலே அங்கே இருந்த ஆராய்ச்சி கூடத்திலே இவர் உதவி உயிரியல் அறிஞராக பணியமர்த்தப்பட்டார். அங்கே சில காலம் நெல் மற்றும் கோதுமை ரகங்களை குறித்து ஆராய்ச்சிகள் மேற்கொண்டார். நெல்லை தொடர்ந்து கோதுமைக்கும் கூட சிறிய அளவிலாக இருக்கக்கூடிய மெக்சிகோ நாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்ட நெல் வகைகளிலும் கோதுமை வகைகளிலும் ஜப்பானிய தொழில்முறையின்படி அங்கே விளங்கி வந்த அறிவியல் ஆராய்ச்சிகளின்படி இந்த நெல் வகைகளிலும் கோதுமை வகைகளிலும் மரபு மாற்றியமைக்கப்பட்ட பயிர் வகைகளாக அவற்றை கொண்டு விவசாயம் செய்வது எத்தனை லாபகரமானது என்பதை இவர் தேர்வின் முறையிலே, ஆராய்ச்சி முறையிலே நிரூபித்து காண்பித்தார். அதன் பிறகு இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனத்தில் பதவியில் அமர்த்தப்பட்டார். சிறுகச் சிறுக காலம் செல்ல செல்ல இவர் கொண்டிருந்த அறிவியல் நாட்டமும் ஆராய்ச்சி அனுபவமும் இவருக்கிருந்த ஆர்வமும் இவரை அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு உயர்த்தியது. அதன் பின் தொடர்ந்து பல நேரங்களிலும் இந்திய அரசினுடைய உணவு உற்பத்தி துறைக்கு நல்ல ஆலோசனைகள் தரக்கூடிய உயர்ந்த அதிகார பொறுப்பிலும் இவர் பணியமர்த்தப்பட்டார். இப்படி பணியிலிருந்த காலத்தில் இவர் புதுவிதமாக அறிமுகப்படுத்திய நெல் ரகங்களை பெறுவதற்கு விவசாயிகள் தயங்கினார்கள். என்னதான் புதிய அளவில் இது ஆராய்ச்சி செய்யப்பட்டு நல்ல லாபம் தரும் என்று அறிவிக்கப்பட்டாலும் இதை பெரிய அளவிலே வேளாண்மைக்கு பயன்படுத்தினால் லாபம் கிடைக்குமோ என்றவர்களுக்கு சந்தேகம் இருந்தது. அதனால் இவர் தானே முன்னின்று இதை நிரூபித்து காண்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்திய அரசிடமிருந்து பேசி பெற்ற 1 ஏக்கர் நிலத்தை 150 குறுப்பகுதிகளாக பிரித்து கொண்டு அதிலே மாற்றப்பட்ட மரபணு கொண்ட அந்த நெல் வகைகளை இவரே பயிரிட்டு அவற்றினுடைய விளைச்சலையும் கண்காணித்து அதை சந்தேகத்தோடு இருந்த விவசாயிகள் உணரும்படியாக நிரூபித்து காண்பித்தார். இதனால் மகிழ்ந்த விவசாயிகள் இவர் முன்மொழிந்த அந்த மரபு மாற்றப்பட்டிருந்த, அமைப்பு மாற்றப்பட்டிருந்த நெல் ரகங்களை அதிக அளவிலே கொள்முதல் செய்து அவற்றை கொண்டு வேளாண்மை செய்தார்கள். அதோடு நிறுத்திவிடாமல் வேளாண்மைக்கு அடுத்தபடியாக தேவைப்படும் உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் முதலியவற்றையும் உயர்தர ரசாயன முறையிலே பெறப்பட்டு அந்த வகை பயிருக்கு எந்த வகை ஊட்டச்சத்து அதிகமாக இருக்க வேண்டுமோ அதை கூட்டியும் குறைத்துமாக அப்படி செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட உரங்களையும் அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் அறிமுகப்படுத்தினார். இவற்றையெல்லாம் கொண்டு 80-90களிலே இந்தியா முழுவதிலும் பெரிய அளவிலே இது ஒரு புரட்சி போலே நடைபெற்றது. இந்த புரட்சி பசுமை புரட்சி.
இது வரலாற்று சிறப்புடைய ஒரு புரட்சி. இதன் மூலமாகத்தான் 90களுக்கு பிறகு சிறுகச் சிறுக இந்திய அரசாங்கம் உணவு உற்பத்தியிலே தன்னிறைவு பெறும்படியான ஒரு நிலையைக்கு அருகே சென்று அதன் பிறகு எஞ்சிய நெல் வகைகளை, உணவு பண்டங்களை தேவைப்படும் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் அளவிற்கு உயர்ந்தது. இவர் அறிவியல் சார்ந்து இவருடைய வாழ்க்கை போக்கும் உயர்ந்த நிலையிலே இருந்த இந்திய தேசத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவர்களையெல்லாம் கவர்ந்தது. பல நேரங்களில் இவருடைய ஆலோசனைகளை பல்வேறு சூழல்களிலும் தலைவர்கள் பெற்றுக்கொண்டு அதை வழிமுறையும் படுத்தினார்கள். அப்துல் கலாம் அவர்களுடைய காலத்திலே இவருக்கு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டது. அப்போது இவர் பெண் விவசாயிகளுக்காக தனியே ஒரு சட்டம் இயற்றி அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதை அங்கே சபையிலே முன்மொழியவும் செய்தார். ஆனால் அது பெருவாரியான மக்களாலே ஏற்றுக்கொள்ளப்படாததாகவே ஓய்ந்துவிட்டது. இதைத் தொடர்ந்து இவர் உயர்ந்த விருதுகள் பலவற்றையும் பெற்ற சிறப்பும், அமெரிக்காவிலே பல முறை பல விஞ்ஞானிகள் இவருடைய பேச்சுக்களையும் இவருடைய அனுபவங்களையும் மேற்கோள் காட்டி பேசியதையும் நாம் பார்க்க முடிகிறது. உலகின் மிகப்பெரிய விருதுகளாக கருதப்படும் நோபல் பரிசு பெறுபவர்கள் கூட இவருடைய பெயரை கூறி இவருடைய ஆராய்ச்சியின் திறத்தை வியந்து பாராட்டி இவரோடு தாங்கள் பணியை செய்த அந்த அனுபவங்களை நினைவு கூர்ந்ததெல்லாம் இவருக்கும் கிடைத்த விருது போலே நாம் கருதலாம். 2023ஆம் ஆண்டு இவர் சென்னையிலே தன் குடும்பத்தினரோடு வசித்து வந்த காலத்தில் உடல்நிலை குறைபாட்டால் மரணமடைந்தார். ஆனால் அதற்கு முன்பாக இவருக்கு இந்திய அரசாங்கத்தினுடைய மிகுந்த உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டு இவருடைய அர்ப்பணிப்பும் இவர் நாட்டிற்கு செய்த இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளும் என்றும் மறவாதபடிக்கு எல்லோரும் நினைத்து கொள்ளும்படிக்கு உயர்த்தப்பட்டது. ஒருவர் சிறுவயதிலே தன்னை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், தம்மை பாதிக்கக்கூடிய விஷயங்கள், இவற்றை எத்தனை தூரத்திற்கு உள்வாங்கிக் கொண்டால் தம் வாழ்க்கை போக்கையே அதற்கு தகுதியாய் மாற்றிக்கொள்வார்கள் என்பதற்கு ஆகச்சிறந்த உதாரணமாக திரு மான்கொம்பு சதாசிவம் சுவாமிநாதன் ஐயா அவர்களை நாம் பார்க்க முடிகிறது. சிறுவயதிலே அவருக்கு கிடைத்த வேளாண்மை குறித்த அறிமுகம், அதைத் தொடர்ந்து இந்திய தேசம் அடைந்திருந்த உணவு உற்பத்தியிலே பின்னடைவு, அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட மேற்கு வங்காள பஞ்சம், இவையெல்லாம் இவரை சிறுவயதிலும் இளமை காலத்திலும் பாதிக்க தன் வாழ்க்கையையே 98 வயது வரை வாழ்ந்த அந்த வாழ்க்கையை உணவு உற்பத்திக்கென்றே அர்ப்பணித்து உலகெங்கும் சென்று அதற்கு தகுதியாக தன்னை கல்வி தளத்திலும் ஆராய்ச்சி தளத்திலும் நிலைநிறுத்தி கொண்டு அப்படி சம்பாதித்த அறிவையும் அனுபவத்தையும் தன் தாய்நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு என்று செலவிட்டு அதோடு சேர்ந்து மனித சமுதாயமே இவருக்கு என்றும் நன்றிக்கடன் பட்டிருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறார். இப்படி வாழ்வாங்கு வாழ்பவர்கள்தான் வானுரையும் தெய்வத்துள் வைத்து வாழ்த்தப்படுவார்கள் என்று வள்ளுவர் கூறினார் போலும். உணவு உற்பத்தியிலே இந்தியா பசுமை புரட்சியின் மூலமாக இத்தனை ஒரு உயர்ந்த நிலையை, தன்னிறைவை அடைவதற்கு காரணமாக இருந்த திரு MS சுவாமிநாதன் ஐயா அவர்கள் குறித்து இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.